ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான பிளாட்டினம் அண்ட் சீசன் 1 எபிசோட் 16 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸை கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் கதை புரியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாட்டினம் அண்ட் சீசன் 1 எபிசோட் 16. சூசுமா வந்துட்டு காட் கேண்டிடேட்டை பற்றி சொல்கிறான். அண்ட் ரெட் தான் என்னோட சாய்ஸ். ஏன்னா அவன் தான் வந்துட்டு பல கோடி மக்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டு போராடினா. நானே என் கண்ணால் பார்த்தேன். ரெட் ரொம்பவும் நல்லவன். ஸோ அதனால தான் ரெட் என்னோட சாய்ஸ். எல்லா காட் கேண்டிடேட்ஸுமே வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சூசுமா சொல்லுவோம். சின்ன பிள்ளைத்தனமா இருந்தாலும் இதுவும் நல்ல ஐடியா தான் நாசி சொல்கிறான். எல்லாரும் ரெட்டை தேடி கண்டுபிடிங்க. ஏன்னா நம்ம சீக்கிரமா ஒரு காடை செலக்ட் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும்னு தெரியாது அப்படின்னு அந்த பையன் சொல்லவும், எல்லாரும் சொல்ற மாதிரியே ரெட் நல்லவனா இருந்தா எனக்கு ஓகே தான் சூசுமோ அப்படின்னு ஒரு காட் கேண்டிடேட் சொல்றா. என்ன நீ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றியா? நான் ஏஞ்சல் கேட்கவும், ஆமா சொல்லு, இதுக்கு முன்னாடி இருந்த காட் செலக்ஷன் ப்ராசஸ்ல மத்த காட் கேண்டிடேட்ஸ்க்குலாம் என்னாச்சு அப்படின்னு வா கேட்கவும், அதை பத்தி எனக்கு தெரியல. ஆனா புது காடால மத்த காட் கேண்டிடேட்ஸ் இல்லாம கூட பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஏஞ்சல் சொல்லவும், ஓ ஆமா காடால எது வேணா பண்ண முடியும்ல, இப்போ காட் கேண்டிடேட்ஸ் வேட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வா சொல்றா. இதை நான் எதிர்பார்க்கல. இவன் ஒன்னதான் காட் கேண்டிடேட்டா சூஸ் பண்ணிருக்கான். மத்த கேண்டிடேட் மிராயா சூஸ் பண்ணா அப்போ மிராய் காடா மாறிடலாமான்னு சாக்கி கேட்கவும், ரெட்டரவா அவங்க மேல யூஸ் பண்ணாம மத்த காட் கேண்டிடேட் சொன்னா மிராய் காடா மாறலாம் அப்படின்னு சொல்லவும், மிராய் நீ உன்னோட ஒயிட் அரோ வச்சு மிரட்டி கூட அவங்கள சொல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாசை காமெடி பண்றா. என்னதான் இந்த பையன் பார்க்க நல்லவன் மாதிரி தெரிஞ்சு எல்லா உண்மைகளையும் சொன்னாலும் இவன் ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. இவன் கிட்ட ஒயிட் ஏரோ இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சார் அந்த டிவி சேனலும் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, நம்ம அந்த பையனை பிடிச்சிடலாம் அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க. இங்க சோசுமாக்கு ஒரு கால் வருது. சோசுமா அந்த காலை பேசலாம்னு நோண்டிட்டு இருக்கான். மிஸ் மக்காய் போலீஸ் அங்க வந்துட்டு அந்த பையனோட கவனத்தை திசை திருப்புங்க அப்படின்னு சொல்லவும், சோசுமா அது எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டர் லேடி கவனத்தை தசை திருப்புறா. போலீஸ் இவனை ஷூட் பண்ணி கேட்ச் பண்ணலான்னு போறதுக்குள்ள இவன் விங்ஸை யூஸ் பண்ணி ஈஸியா பறந்துட்டு மத்த காட் கேண்டிடேட்டை பிடிங்கன்னா என்னைய பிடிக்க ட்ரை பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அவன் அங்க இருந்து பறந்து போயிருந்தான். இப்படி ஒண்ணு நான் பார்த்ததே இல்ல, அவன் மறைஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டர் லேடி சொல்றா. காட் கேண்டிடேட்ஸ் வேட்டையாடுறதுக்கு எல்லாரும் கிளம்பிருப்பாங்க அப்படின்னு சாக்கி நினைக்கிறா. டிவி சோஷியல் மீடியான்னு உலகம் ஃபுல்லா இதை பத்தி தான் பேச்சு. நீ இதெல்லாம் நம்புறியா அப்படின்னு சொல்லி கானடே ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்கறா. ஓ இப்பதான் புரியுது அப்படின்னா ரெட்டரை யூஸ் பண்ணி தான் அந்த காமெடியன் பொண்ணுங்க எல்லாரையும் மயக்கிருக்கான். ஒயிட்டரை யூஸ் பண்ணி மெட்ரோபாலமன் அவனை கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லி நியூஸ்ல பேசிட்டு இருக்காங்க. நீயே ஒரு காட் கேண்டிடேட்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லவோ, என்னது அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியப்படுதான். ஹேஷ்டாக் காட் கேண்டிடேட் வெப்சைட்ல போட்டுருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அவ காமிக்கிறா. ஜோசோ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் மீசோ கியோமினாவா பொண்ணுங்க கிட்ட லக்கே இல்லாதவனுக்கு திடீர்னு கியூட்டான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கு, அவன் காட் கேண்டிடேட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்ல போட்டிருக்கு. போலீஸ் ஒன்னு பிடிச்சிடாம அப்படின்னு அவ கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றா. பார்த்தா பக்கத்துல ஒருத்தன் உட்காந்துருக்கான். வா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு, ஒருவேளை அவன் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டா இருப்பானோ, நான் கானடேவோட ஃப்ரெண்டுங்கிறதுனால அவங்க என்னையோ டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் பயந்து ஓடி இருக்கான். அரசியல்வாதிங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் மீட்டிங் போட்டு இந்த காட் கேண்டிடேட் நியூக்ளியர் வெப்பனை விடவோ பவர்ஃபுல்லானவங்க, இவங்களை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி மீட்டிங் போட்டு பேசுறாங்க. இங்க நம்ம ஹீரோவோ சாக்கியோ உட்காந்து சாப்பிடவும் சாக்கி வருத்தப்படுறா. நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன், ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது போல. உண்மையை சொல்லணும்னா நம்ம இப்படியே காலா ஃபுல்லா வாழ்ந்துடலாம்னு நினைச்சேன். காட் கேண்டிடேட்டை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே எல்லாருமே இப்போ எல்லாரையும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் உன் கூடவே சேர்ந்து கடைசி வர ஒன்றா வாழணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம இங்கேருந்து எங்கேயாச்சும் ஓடி போய் ஒன்றா வாழலாமா என்ன சொல்கிற அப்படின்னு வா கேட்கவும், என்னை மன்னிச்சிரு, என்னால் ஓடி போக முடியாது. நான் நிறைய தடவை யோசித்தேன், மிஸ்டர் முகேடோ இந்த சுச்சுவேஷனில் இருந்தால் என்ன பண்ணுவாருன்னு. அவர் ஓடி போக மாட்டார், எதிர்த்து சண்டை போடுவார். அதை தான் நானும் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒருவேளை நம்ம இங்கேருந்து ஓடி போனாலும் எனக்கு அதில் ஹாப்பினஸ் கிடைக்காது. நம்ம மாஸ்க் அண்ட் சூட் போட்டிருந்ததுனால நம்மளை பற்றி யாருக்கும் தெரியாது. நம்ம அப்படியே ஸ்கூலை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சாக்கியோட ஃபேஸில் அடிப்பட்ட தலைமுன்னு அப்படியே இருக்கு. 33 days ஆயிடுச்சுங்கிறதுனால நம்ம ஹீரோ ஷூட் பண்ண ரெட்டாரோட எஃபெக்ட் இப்போ சாக்கி கிட்ட இல்ல. இவங்க ரெண்டு பேருமே இப்ப நார்மலா ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. ஹே அந்த பொண்ணு கிட்ட நீ புதுசா பேசுறல, நீ ஒரு காட் கேண்டிடேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுமார் ரேண்டமா சில பசங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்க யாருன்னு யாருக்கும் தெரியாது, நாங்க நார்மல் லைஃபை வாழலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது, நீ தானே மீராய் காகேஹாஷி அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். நம்ம ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. வண்டியில ஏறு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இப்ப காரை விட்டு இறங்கி போலீஸ் அப்படின்னு ஐடி கார்டை காமிக்கிறான். என் ஹையர் அபிஷியல்ஸ் காட் கேண்டிடேட்ஸை பிடிச்சிட்டு வரணும்னு சொன்னாங்க, ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்ல. நீ ஆரோ வச்சுட்டு என்ன ஷூட் பண்ண ரெடியா இருக்கியா? அது என்னது ரெட்டா இல்ல ஒயிட்டா அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான். நீ தான் அந்த ரெட்டுங்கிறது எங்களுக்கு தெரியும், அண்ட் சாக்கியவோ பிடிக்கிறதுக்காக நாங்க ஆள் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லவும், நம்ம ஹீரோ ஃபாஸ்டா பதறி அடிச்சுட்டு ஓடுறான். சாக்கியோ ஷாக் ஆவரா, அவளை பிடிக்க வந்த லேடியோ ஷாக் ஆவரா. என்ன அப்படின்னு பார்த்தா பயத்துல ஷாக்கி அந்த லேடியை ரெட்டரை வச்சு ஷூட் பண்ணிருக்கா. எமுக்கி அவ உன்னை ஷூட் பண்ணிட்டாளா, நீ யாரை இப்ப லவ் பண்றேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், அவ சாக்கி அப்படி வைக்கப்பட்டுக்கிட்டே பார்த்துட்டு, சாக்கி ஹானக்காக தான் லவ் பண்றேன் அப்படின்னு அவ சொல்றா. அப்படின்னா நான் கேள்விப்பட்டபடியே ரெட்டரை உண்மைதான் போல, அதோட எஃபெக்ட் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர் பாக்குறான். நான் பயத்துல அப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சாக்கி சொல்லவோ, பரவாயில்ல நீ பண்ணத ஒரு வகைக்கு நல்லதுதான், இப்போ நீ எங்களை நம்புவல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர் கேட்கறான். அந்த சின்ன பையன் சூசுமோ சொன்னதை நீங்க நம்புறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா நான் மட்டும் இல்ல, இப்ப பல கண்ட்ரீஸ்ல இருந்து ஸ்பை டிடெக்டிவ்னு சொல்லி காட் கேண்டிடேட்ஸை பிடிக்கிறதுக்காக ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்காங்க, அதுல நம்ம கண்ட்ரியும் சேர்த்துதான்.
என்னால உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லப்போ சரி ஓகேன்னு சொல்லி அவனை நம்பி இப்போ அவன் கூட கார்ல போறாங்க. யோமிக்கி தான் நீங்க ரெட் அண்ட் எல்லோங்கிறத கண்டுபிடிச்சா அண்ட் எங்க 2 பேரை தவிர எங்க டிபார்ட்மெண்ட்ல வேற யாருக்கும் உங்க ஐடென்டிட்டி தெரியாது, நீங்க எங்களை நம்பலான்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றான். சரி எங்களை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குவோம். உங்களை வச்சு தான் மத்த காட் கேண்டிடேட்டை நான் கண்டுபிடிக்கணும், சோ உங்க ஹெல்ப் எனக்கு தேவை. நான் முதல்லயே சொன்ன மாதிரி மத்த கண்ட்ரி மட்டும் இல்ல நம்ம கண்ட்ரியும் சேர்த்து காட் கேண்டிடேட்டை பிடிக்கணும் ட்ரை பண்றாங்க. அதுலயும் முக்கியமா ஒன்னதான், ஏன்னா ரெட் கிட்ட மட்டும்தான் ஒயிட் ஏரோ இருக்குங்கிறது அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நியூக்ளியர் வெப்பனை விடவும் நீ ரொம்பவோ பவர்ஃபுல், உன்னை அடையணும்னு அவங்க நினைக்கிறாங்க. வேர்ல்டுலயே இப்ப பெஸ்ட் அசாசின் நீ தான், உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு கில்லர் ரோபோட் மிஷினா யூஸ் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லவும் நம்ம ஹீரோ அப்படியே இதை யோசிச்சு பார்த்துட்டு என்னது நான் கொலை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆக்குறான். நான் கண்டிப்பா ஒரு வெப்பனா இருக்க மாட்டேன் எப்பவுமே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கேமராஸ் அண்ட் நிறைய செக்யூரிட்டி மெஷர்ஸ் இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்குள்ள யாரும் அவ்வளவு ஈஸியா வர முடியாது, இங்க நீங்க சேஃபா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் சொல்றான். அப்ப அவனுக்கு ஒரு கால் வருது. நாங்க இன்னும் எந்த காட் கேண்டிடேட்டையோ கண்டுபிடிக்கல சார் அப்படின்னு சொல்லி அவங்க ஹையர் அஃபீஷியல்ட்ட அவன் போய் சொல்றான். ஓமிக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ண போனோம்னு சொல்லவும் இல்ல நான் இங்க சாக்கி கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இல்ல நீங்க போயிட்டு வாங்கன்னு சாக்கி சொல்லவும் நீங்க சொன்னா எனக்கு ஓகே தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஓமிக்கி சொல்றா. ரெட்டரோட எஃபெக்ட் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு அந்த ஆஃபீஸர் பார்த்துட்டு நீங்க 2 பேரும் உங்க பழைய போனை தூக்கி போட்டு இந்த போனை யூஸ் பண்ணுங்க, அப்படின்னா தான் உங்களை யாரும் ட்ரேஸ் பண்ண முடியாது. ஓமிக்கி என் கூட இருக்கிறது உங்களுக்கும் ஒரு வகையில சேஃப் தான், நீங்க எங்கே இருங்க வெளியே எங்கேயோ போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் போறாங்க. அவங்கள பத்தி என்ன நினைக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் பார்க்க நல்லவங்க மாதிரி தான் தெரியுது, நம்மளை பிடிச்சி வைக்கணும்னு நினைச்சிருந்தா நம்ம ஈஸியா வெளியே போற மாதிரி அவங்க நம்மளை விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு நிறைய ஸ்வீட் மெமரிஸ் இருக்கு, அவங்க நல்லவங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சாக்கி சொல்றா. அவர் சொன்னதுல பொய் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி நாசி சொல்றா. ஹையர் ஆஃபீஸர் இன்னுமா நீங்க அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல இருந்து எதுவோ கண்டுபிடிக்கல, ரெட் அண்ட் ஒயிட்டோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கன்னு சொன்னீங்களே என்னாச்சுன்னு கேட்கவும் அந்த ஃபுட்டேஜ்ல சில கோடிங்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஃபேஷியல் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் எதுவுமே ஒர்க் ஆகல, மேன்வலா தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி ஓமிக்கி ஒரு போய் சொல்றா. சரி சீக்கிரமா கண்டுபிடிக்க அப்படின்னு இந்த ஆஃபீஸர் சொல்லவோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களும் வெளியே வராங்க. நீ சூப்பரா சமாளிச்ச அப்படின்னு இந்த ஆஃபீஸர் சொல்லவோ மிஸ் சாக்கிக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு ஓமிக்கி சொல்றா. இவ இப்படி நடந்து நான் பாத்துக்கிட்டது இல்ல, இவ கண்ணை பார்த்தாலே தெரியுது அந்த ரெட்டரை எவ்வளவு எஃபெக்டிவ்னு, எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒண்ணு யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு அந்த ஆஃபீஸர் நினைக்கிறான். அப்ப அவனுக்கு ஒரு கால் வருது. டக்குனு நேரா அபார்ட்மெண்ட்டுக்கு போறான். நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீங்க அதை சீக்கிரமா பண்ணணும், ஏன்னா ஆல்ரெடி காட் கேண்டிடேட் ஒருத்தங்கள அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். அப்படின்னா சூசைட் பண்றவங்கள தான் காட் கேண்டிடேட்டா செலக்ட் பண்ணிருக்காங்க, அதுலயும் இவன் கிட்ட ஒயிட் ஏரோ இருக்கு, இவன் தான் இருக்கிறதுலே ரொம்பவும் பவர்ஃபுல், ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலுமே இவன் யாரையோ கொல்லணும்னு நினைக்கல, இவன் ரொம்பவும் நல்லவனா இருக்கான், இவனை ஒரு வெப்பனா மாத்த நான் விட மாட்டேன், இவனை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் நினைக்கும். உங்களோட விங்ஸ் அண்ட் ஆரோஸ் நீங்க மிஸ் ஓமிக்கிக்கு கொடுக்கலாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அந்த ஆஃபீஸர் கேட்கவும் எனக்கு அதுல கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னு சாக்கி சொல்றா. அட்லீஸ்ட் விங்ஸை மட்டுமாச்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லி சாக்கி அவளோட விங்ஸை தூக்கி கொடுக்குறா. ஸோ இப்போ ஓமிக்கியாலேயோ ஏஞ்சல்ஸை பார்க்க முடியுது, என்னால அந்த கிரீச்சர்ஸை பார்க்க முடியுது அப்படின்னு அவ சொல்லவோ எங்களை ஏஞ்சல்ஸ்னு கூப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ரெவல் சொல்றான். அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகவும் அவங்க பேரை ரெவல் அண்ட் நாசேன்னு சொல்றாங்க அப்படின்னு அவ சொல்றா. இப்போ அவளால அப்படியே பறக்க முடியுது, உண்மையிலேயே இது ஆசமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கறான். ஏஞ்சல்ஸ் நீங்க எல்லாம் உண்மையிலேயே யாரு எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் எங்களால இப்போதைக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு ரெவல் சொல்றான். அவங்க ஜஸ்ட் ஏஞ்சல்ஸ் இவ்வளவுதான் இப்போதைக்கு அவங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு அவ சொல்லவோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் வந்துட்டு இப்போ காட் கேண்டிடேட்டை பத்தி அந்த போலீஸ் கிட்ட இருக்கிற ரிப்போர்ட்டை காமிக்கிறான். இந்த கேலியேங்கிற பொண்ணு காட் கேண்டிடேட் கிடையாது, மெட்ரோபாலிமன் விங்ஸ் அண்ட் அரசை இவளுக்கு கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி சாக்கி எக்ஸ்பிளைன் பண்றா. அப்புறமா இந்த பொண்ணு தான் போலீஸ் கிட்ட இப்ப மாட்டிக்கிட்ட காட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் எக்ஸ்பிளைன் பண்றான். சந்தேகப்படும்படியா அடுத்த ஒரு ஆள் இருக்கான். நான் கடவுளா மாறினதுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்கும் ஹாப்பினஸ் கொடுப்பேன், எல்லாரும் என்ன வணங்குங்க அப்படின்னு சொல்லி சாமியார் மாதிரி இருக்கிற ஒருத்தன் சில மக்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை கார் முன்னாடி போயிட்டு கையை நீட்டி நின்னுட்டு இருக்கோம். இங்க ஒருத்தன் நின்னா திடீர்னு காணாம போயிட்டானே அப்படின்னு சொல்லி பாக்குறான். இவன் காட் கேண்டிடேட் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்றான். மியூசிக்கி இவன் தான் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கான். பொண்ணுங்க கிட்ட லக்கே இல்லாத அந்த பையனுக்கு திடீர்னு அழகான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கா. இவனை சில பேர் காட் கேண்டிடேட்னு சொல்றாங்க. அது போக இவன் மெட்ரோபாலிமனோட கிளாஸ்மேட். அப்புறமா இந்த 2 பேர் திடீர்னு இவங்க அப்பா அம்மா பாட்டின்னு இவங்களை சுத்தி இருக்கிறவங்க இறந்து போறாங்க, இவங்களும் காட் கேண்டிடேட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க. உங்களுக்கு இது தேவையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓமிக்கிக்கு இப்போ ரெட்டரை தூக்கி சாக்கி கொடுக்குறா. இல்ல நீ என் வீட்டுக்குள்ள வரவேணா, எங்க அம்மா கிட்ட உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ண எனக்கு வெக்கமா இருக்கு, நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம், பாய் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு அவ போறா. ஓ எஸ் அவ என்ன பாய் ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டுட்டா அப்படின்னு சொல்லி மியோக்கி அதாவது கானடியோட ஃப்ரெண்டு ஹாப்பியா நின்று திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ கையை நீட்டி நிற்கிறத பார்த்து நம்ம ஷாக் ஆகிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்போ நம்ம ஹீரோவை தான் பிடிக்கிறதுக்கு கவர்மெண்ட் எல்லாமே பிளான் போட்டிருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோவான ரெட் கிட்ட மட்டும்தான் ஒயிட் ஏரோ இருக்குங்கிறது எல்லாருக்கும் கன்ஃபார்மாக தெரியும். காட் கேண்டிடேட்டை பிடிக்கிற அந்த கண்ட்ரிஸ் தான் ரொம்பவோ பவர்ஃபுல்லாக மாறும், அதை நியூக்ளியர் வெப்பனை விட ரொம்பவோ பவர்ஃபுல்லானதுங்கிற மாதிரி மற்ற கண்ட்ரிஸ் எல்லாருமே காட் கேண்டிடேட்டை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் ரொம்பவும் நல்லவராக இருக்காரு. அவர் நம்ம ஹீரோவையும் மற்ற காட் கேண்டிடேட்டையோ காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு காட் கேண்டிடேட் ஆல்ரெடி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா. கானடியோட ஃப்ரெண்டான மியோக்கி காட் கேண்டிடேட்டா இருக்குமோன்னு சொல்லி நம்ம ஹீரோவனை பிடிக்கிறதுக்காக போயிருக்கான். என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.